பெருமள்ளப்பாடு கிராமத்துல ஜோகி ரெட்டின்னு வயசான விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவரோட மனைவி பங்காரம்மா. அவங்களுக்கு ராம்பாபுன்னு ஒரு பையன் இருந்தான். பருவ வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட கனவு கண்டுகிட்டு கவிதை எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள், டேய் தம்பி, எந்திரிடா, சூரியன் உச்சிக்கே வந்துட்டான். இந்த நேரத்துல போய் யாராவது தூங்குவாங்களா? அம்மா, ராத்திரி எல்லாம் முழிச்சு உட்காந்து கதை எழுதுனேம்மா, அதனாலதான் தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இந்த கதை எழுதுறத தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ எழுதுற கதையெல்லாம் யார் படிக்க போறாங்க? அம்மா, யாரும் படிக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, அது என்னோட கனவு. என்னடா கனவு? சும்மா கனவு கனவுன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா? அதை நிஜமாக்க ஏதாவது முயற்சியும் பண்ணணும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஜோகி ரெட்டி வந்தாரு. வந்து, யப்பா பங்காரம், மறுபடியும் உங்க அம்மா புள்ள சண்டையை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தினமும் நடக்கிறது தானே, புதுசா என்ன இருக்கு? இவன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்றானே தவிர எதுவும் பண்ற வழியத்தான் காணும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவேன். அதாவது என்னன்னா, இவரு கதை எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு, அந்த கற்பனையிலேயே மிதந்துட்டு இருப்பாரு. ஆனா வயல் வேலைக்கு மட்டும் வரமாட்டாரு. ஐயோ அப்பா, எனக்கு அந்த வேலை எல்லாம் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியாதுன்னா என்னடா அர்த்தம்? வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. நாளையில இருந்து என் கூட நீ வயலுக்கு வர்ற. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, என்ன விட்டுடுங்க. அப்படி தலப்பாகைய கட்டிக்கிட்டு காகித பையையும் எடுத்துக்கிட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தான். எதிரில லக்ஷ்மி வந்தா. ராம்பாபு, இந்த தடவை என்ன கதை எழுதியிருக்க நீ? மறுபடியும் கிராமத்து வாழ்க்கைய பத்தின கதையா? அப்பாடி, ஒருத்தராவது என்னோட கதைய பத்தி கேள்வி கேக்குறாங்களே. என்ன எழுதுனேன்னு சொல்ல மாட்டியா? அத்தை, அதாவது இந்த தடவை ஊர்ல நடந்த உண்மையான சம்பவங்களை அடிப்படையா வச்சு எழுதுனேன். உங்க அம்மா வவ்வால்களை சாப்பிடுவேன்னு சொல்லி பிள்ளைங்களை எல்லாம் பயமுறுத்துவாங்களே, ஞாபகம் இருக்கா? என்னது? என்னையும் எங்க அம்மாவையும் அப்போ ராட்சசிங்க மாதிரி நீ எழுதியிருக்கியா? அதெல்லாம் இல்ல அத்தை, கதையில நீ ரொம்ப நியாயமான பொண்ணு, உன்னோட கதாபாத்திரம் தான் முக்கியமானது. சரிடா, ஏதோ ஒன்னு எழுது. ஏதோ ஒரு நாள் உன்னோட கனவுகள் நிஜமாகும்னு நான் கண்டிப்பா நம்புறேன்டா. ஆனா உங்க அப்பா மறுபடியும் உன் காதை புடிச்சு திரிகிட போறாரு, அத மட்டும் பாத்துக்கோ, சரியா? அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி சரிடா, நம்ம அப்புறமா சந்திக்கலாம். அப்படி சொல்லிட்டு அவ போயிடுறா. ராம்பாபு திரும்ப வீட்டுக்கு வந்தான். வாங்க மகாராஜா வாங்க, நகர்வலம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு ஏதாவது கதை கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான் அப்படி போனேன். எப்ப பாரு என்னடா கதை, சும்மா கதை கதைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னோட கதையெல்லாம் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு தாம்மா இருக்கு. இது சின்ன வயசுல இருந்தே என்னோட கனவு. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன்னோட கனவு கதைன்னு சொல்லிக்கிட்டு? அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைமா. நான் நாடகம் போடலான்னு இருக்கேன். நம்ம ஊர் கதைய எல்லா ஊருக்கும் சொல்லலான்னு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, நீ ஏன் உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ. இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா பங்காரம்மா. சில நாட்களுக்கு அப்புறமா கொளக்கரையில கிராம பெரியவர்கள் ஊர் பிரச்சனைய பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஹனுமந்த் முனிசிப் ஒரு தாளை கையில புடிச்சுக்கிட்டு உரக்க படிக்க ஆரம்பிச்சாரு. அதுல, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. நம்ம ஜோகி ரெட்டியோட பையன் ராம்பாபு இருக்கான்ல, அவன் ஊர் மக்களோட சேர்ந்து நாடகம் போட போறானா. இப்பதான் எல்லாருக்கும் வந்து அழைப்பிதழ் கொடுத்துட்டு போறான். அடடே, அப்படியா? பரவாயில்லையே. தலைப்பு என்னவா? கிராமத்து சூழல், மனிதர்கள், அப்புறம் அவங்களோட பழக்க வழக்கங்கள். அனுமந்து, கிராமத்து வாழ்க்கையை நாடகமா செய்யணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும்ல. தேவையில்லாம நம்ம ஊருக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. உண்மைதான், ஆனா அவனோட நோக்கம் நல்லதா இருந்தா நாம அதை தடுக்க கூடாது. ஐயா ஜோகி ரெட்டி, இதெல்லாம் இப்போ ரொம்ப அவசியம்தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுங்க. நிஜமா? வீட்ல பையன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கூட ஒரு அப்பாவுக்கு தெரியாதா என்ன? இந்த காலத்து பசங்க எல்லாம் பெத்தவங்க பேச்சை எங்க கேக்குறாங்க? அவங்க இஷ்டப்பட்டதை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நான் வீட்ல போய் என் பையன் கிட்ட பேசுறேங்க. இப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போனாரு ஜோகி ரெட்டி. வீட்டுக்கு போய் கோவமா ராம்பாபுவை கூப்பிட்டாரு. ராம்பாபு, ஏ ராம்பாபு, வீட்ல இருக்கியா இல்லையா? என்னங்க, என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்கீங்க? எங்க இருக்கா உன் பையன்? அவன் வெளியில என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏ ராம்பாபு,
வெளியில வாடா. என்னாச்சுப்பா? எதுக்காக கத்துறீங்க? என்னாச்சு நான் கேக்குறேன். ஏதோ நாடகம் போட போறீங்களா? குறைஞ்சபட்சம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சாடா? எல்லாருக்கும் முன்னாடியும் என்னோட மானம் போச்சு. அப்பா, எனக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க எவ்வளவு கதைகள் சொல்லிருக்கீங்க. அதே உத்வேகத்தோட நம்ம ஊர் கதைகளை வெளியில கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இதுல என்னப்பா தப்பு? ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருப்பா. ஒழுங்கா வயலுக்கு போய் வேலையெல்லாம் பார்க்காம இந்த நாடகம் கதை இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு இருக்கிறதே ஒரு சின்ன பூமி தான். அத கூட உனக்காக இப்ப அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? இல்லம்மா, நம்ம ஊர் கதைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட கனவு. அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் தான். ஊர் ஊரா போய் நம்ம பிரச்சாரம் செய்யணும். உன் கனவுக்காக வயலை விக்கணுமா? கனவு காண்றதெல்லாம் சரிதான், ஆனா பூமியில நின்னுட்டு கனவு காணணும். ஆனா அப்பா, அது இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. எந்த நாடகமும் மண்ணாங்கட்டியும் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு ஜோகி ரெட்டி. அன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடியில ராம்பாபு உட்கார்ந்துகிட்டு காகிதத்துல ஏதோ எழுதிட்டு இருக்கான். அப்போ பங்காரம்மா வந்தாங்க. என்னடா இந்த ராத்திரி நேரத்துல உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருக்க? நீங்க தான் அம்மா எப்பவும் சொல்லுவீங்க, கனவு கண்டா மட்டும் போதாது, அதை நிஜமாக்குறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணணும்னு. சொன்னேன்தான்பா, நீ ஏதோ பொழுதுபோக்குக்காக இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா தம்பி, இது நமக்கு சோறு போடாதுல்ல. இல்லம்மா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா ஊர் ஊரா போய் நாடகம் போட்டு இதுல நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் பணம் முதலீடு செய்யணுமே. நீ இந்த மாதிரி என்ன ஊக்கப்படுத்திட்டே இருங்கம்மா, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னோட கனவுகள் நிறைவேற நானும் ஒரு பாகமா இருப்பேன்னா அதுல எனக்கு பெருமைதான்ப்பா. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படியாவது நாடகம் போட்டு தான் தீருவேன். நம்ம ஊர்ல திருவிழா வருதுல்ல, அங்க என்னோட திறமை என்னன்னு நான் கண்டிப்பா காட்டுறேன். சரிப்பா, உங்க அப்பா கிட்ட நான் இத பத்தி பேசி பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு போறா. சில நாட்கள் கடந்து போகுது. ராம்பாபு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்து ஊர்ல இருந்த பெரியவர்கள், பாத்தீங்களா, இந்த ஜோகி ரெட்டியோட பையனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வரல. என்னாச்சுங்க, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? வேற என்ன செய்யறது, கதை கனவுன்னு இவன் பகல் கனவு காண்றது பத்தாதுன்னு இப்ப ஊர் மக்களையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மக்களும் அறிவில்லாம அவன் பின்னாடியே போகுது. ஐயோ, ஆமா, அதுவும் சரிதாங்க. இருந்தாலும் இந்த நாடகம் எல்லாம் சாதாரண விஷயமா? ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவமானப்பட வேண்டியது நம்ம தான். அதுல வேற நம்ம ஊரை பத்தி பேச போறானா? ஊரை பத்தி போட்டும் விடுங்க. சின்ன பையன், இள ரத்தம், ஏதோ அந்த வேகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை சிரிப்புக்கு ஆளாயிட்டானா அப்புறம் தானாவே திருந்திருவான். அது கூட நிஜம்தான். இப்படி எல்லாரும் அந்த கிராமத்துல பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் போகுது. ஊர் ஏரிக்கரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன நாடக பந்தல் போட்டாங்க. ராம்பாபு இயக்குற நாடகத்துல ஊர்ல இருக்கிற பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க. எல்லாரும் அங்க கூடி நின்னாங்க. இத பார்த்துட்டு ஜோகி ரெட்டி பங்காரம்மா கிட்ட, பங்காரம்மா, நம்ம பையன் போடுற நாடகத்தை பத்தி தெரிஞ்சு ஒரே ஆச்சரியமா இருக்குமா எனக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட இதுல நடிச்சிருக்காங்களா? நல்லது தானேங்க, நம்மளும் கூட போய் பார்க்கலாம். அவனோட கனவு நிஜமானா நமக்கு அதுல பெருமை தானேங்க. சரி சரி, என்னவோ நம்ம ஊர் மானம் போகாம இருந்தா அதுவே போதும். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. நாடகம் ஆரம்பிச்சிருச்சு, அங்க பாருங்க. இப்படி சொன்னான். அந்த நாடகத்துல ஒரு காட்சி வந்துச்சு. ரொம்ப முக்கியமான காட்சி. ஹனுமந்து கதாபாத்திரத்துல நீதி தப்புனா கிராமமே நாசமாயிடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிராம மக்கள் எல்லாரும் கைத்தட்டுறாங்க. நாடகம் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறமா ராம்பாபு வந்து எல்லார்ட்டையும் பேசினான். இந்த கதை கிராமத்து வாழ்க்கைய அடிப்படையா கொண்டது. பகல் கனவுகள்ங்கிறது தூக்கத்துல காண்ற கனவுகள் இல்ல, அது விழிச்சிருந்து கஷ்டப்பட்டு சாதிக்க நினைக்கிற கனவுகள். என்னோட அப்பா அம்மா எனக்கு ஆதரவு கொடுக்கலைனாலும் என் மேல இருந்த நம்பிக்கையை மட்டும் அவங்க விடவே இல்லை. அதுவே எனக்கு ஒரு பெரிய லட்சியமா மாறுச்சு. அப்போ ஜோகி ரெட்டி கண்ல கண்ணீரோட, தம்பி, நீ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை சேர்த்திருக்கப்பா. உன்னோட கனவுகளை இப்ப நீ நினைவாக்குனதை பார்க்கும்போது நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு இப்ப எங்களுக்கு தோணுதுப்பா. அப்பா, நீங்க தானப்பா எப்பவும் சொல்லுவீங்க, சும்மா பகல் கனவு மட்டும் காணக்கூடாதுன்னு. எதுவுமே செய்யாம சும்மா கதை எழுதிக்கிட்டு அதை பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்றியோன்னு நினைச்சேன். உனக்குள்ள இவ்ளோ ஆழமான சிந்தனைகள் இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. நீங்க அப்படிலாம் சொன்னதுனாலதாமா எனக்குள்ள வைராகியம் இன்னும் கூடுச்சு. இனிமே நீ என்ன செய்யறதா இருந்தாலும் எங்களோட முழு ஒத்துழைப்பு உனக்கு எப்பவும் இருக்கும்.
நம்ம ஊர் மக்கள் கூட உன் கூட தான்ப்பா இருப்பாங்க. நம்ம ஊர் கதைய எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம். உன்னை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராம்பாபு. உன்னை ஏதோ சின்ன பையன்னு தான் நினைச்சோம். ஆனா இவ்வளோ அருமையா ஒரு நாடகத்தை போடுவேன்னு நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. அத பத்திலாம் பரவாயில்லங்க. இனிமேல இருந்து எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க போதும். இப்படி சொன்னா ராம்பாபு. அன்னையிலிருந்து ஊர் மக்கள் எல்லாரும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பகல் கனவுகள் காண்றது தவறில்ல. ஆனா அது நிஜமாக வேணும்னா அது வெறும் கற்பனையா மட்டும் இல்லாம நம்பிக்கையோட கடின உழைப்பாவும் இருக்கணும். அப்பதான் அந்த கனவு பலிக்கும். பாலமூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட பெரியவர் ராமையா, அவரோட மனைவி லட்சம்மா. கிராமத்துல எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருக்குமே கொஞ்சம் அறிவு புத்திசாலித்தனம் கம்மி. அந்த கிராமத்துல ரங்கராஜுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மட்டும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியானவர். என்னையா சோமையா, எப்படி இருக்க? அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னங்கண்ணா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. வழக்கம் போல தான் எல்லாம். சந்தோஷம் சோமையா. எது எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கப்பா. ஆமாங்கண்ணே, ஆமா. ஆனா நம்ம மக்களுக்கு புத்திசாலித்தனம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதாவது வேலையை ஆரம்பிச்சுட்டு பாதியில விட்டுடுறாங்க. ஆமாங்கண்ணா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாரும் மாறிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரிப்பா, என்னைக்கு மாறுவாங்களோ என்னவோ தெரியல. அது சரி, நீ ஏதோ வேலையா போற மாதிரி இருக்கு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா சோமையா தனக்கு தானே இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டான். இந்த ராமையா என்னவோ பெரிய அறிவாளின்னு மனசுல நினைப்பு போல. இவரு மத்தவங்கள பத்தி பேசுறாரு. என்ன மனுஷங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ராம்பாபு எதிரில வந்தாரு. என்னடா சோமையா, என்னாச்சு? தனக்கு தானே ஏதோ பேசிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, ராமையா அண்ணன்ட்ட பேசிட்டு வர்றேன். என்ன சொல்லிட்டு போறாரு அந்த புத்திசாலி ராமையா? அப்பா, சரியா சொல்றடா நீ. அந்த ஆளுக்கு மகா புத்திசாலின்னு தான் நினப்பு. இப்ப வரைக்கும் அவரோட புத்தி என்ன லட்சணம் நம்ம பார்க்கல. அது தெரிஞ்ச கதை தானே. இன்னைக்கு என்ன ஆச்சு புதுசா? என்ன சொன்னாரு? அதுவா, இந்த ஊர் மக்கள்லாம் என்னைக்குதான் மாறுவாங்களோ, என்னைக்குதான் அவங்களுக்கு புத்திசாலித்தனம் வருமோன்னு சொல்லிட்டு போறாரு. நல்ல கதை. யாரு எதை சொல்றதுன்னு விவஸ்தையே இல்லாம தான் போயிடுச்சு. ஆமாடா, அந்த ஆளு என்னைக்கு மாறுவாரோ என்னமோ. சரி, அவரை பத்தி இப்ப நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராம்பாபுவும் கிளம்பி போறாரு. கிராமத்துல இருக்கிறவங்க அவங்க வேலையில மூழ்கி இருக்காங்க. ஆனா கிராமத்துல நடக்கிற சில சம்பவங்களால அவங்களோட அறிவின்மை அப்பப்போ வெளிவந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் பகல்ல கிராமத்துக்கு நடுவுல உள்ள ஒரு சந்தையில ஒரு சில பேரு விவாதத்துல மூழ்கி இருந்தாங்க. அப்போ அந்த ஊர் ரங்கராஜு இப்படி சொன்னாரு. டே கங்கையா, பக்கத்து ஊர்ல புளியம்பழங்கட்டுக்கு 2 ரூபாய் அதிகமா வச்சு வித்துட்டு இருக்காங்களாம். உனக்கு தெரியுமா? ஐயோ, அவ்வளோ அதிகமா வச்சு விக்கிறாங்களா? நம்ம ஊர்ல 4 கட்டு 1 ரூபாய்க்கு விக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா, நம்ம ஊர்காரங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க இல்லையா? அதேதான், நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் இப்படி புத்திசாலித்தனம் இல்லாததுதான், வேற எதுவும் இல்ல. அப்ப ராமையாவோட மனைவி லட்சம்மா அங்க வந்தா. ஏங்க, என்னங்க இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வீட்டுக்கு வரல? அதுவா, ஏதோ அப்படியே பேசிட்டே இருந்தோம், நேரம் போனதே தெரியல. வெயில் இப்படி சுள்ளுன்னு உரைக்குது, சாப்பிட கூட வீட்டுக்கு வராம அப்படி என்னங்க பேச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து ஊர்ல புளியம்பழம் ஒரு கட்டுக்கு 2 ரூபாய் அதிகமா வச்சு விக்கிறாங்களாம். நம்ம ஊர்ல 4 கட்டு 1 ரூபாய்க்குல வித்துட்டு இருக்கோம். ஐயோ, அப்ப நம்ம ஊர்க்காரங்களுக்கு எவ்ளோ நஷ்டம். ஆனா நம்ம ஊர்க்காரங்களும் மோசம் பண்றாங்க. என்னாச்சுமா அப்படி? நானும் முந்தானத்து சந்தைக்கு போனேன்னா அங்க ஒரு கூட மாம்பழம் 5 ரூபாய் தான் சொன்னான். சரின்னு யோசிக்காம நானும் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ள எல்லாமே அழுகல், ஒரே புழு. சும்மா ஒரு 4 நல்ல பழங்களை மேல வச்சு மத்தது கெட்ட பழமா வச்சு ஏமாத்திட்டான். ஐயோ, இப்படி யோசிக்காம வாங்கிட்டு வந்தா எப்படிங்கம்மா? கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? அந்த புத்தியிலா இவளுக்கு எங்கப்பா இருக்கு? ஐயோ, இவருக்கு அப்படியே கூட கூடையா அறிவு இருக்கிற மாதிரி தான். வாங்க வாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. சரி சரி. ரங்கராஜு, நான் போயிட்டு வரேன்ப்பா. அப்படி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரங்கராஜு மட்டும் வீட்டுக்கு வந்தாலும் கூட ஊர் மக்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தாரு.
இவங்களுக்கெல்லாம் எப்ப புத்தி வருமோ என்னமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவரோட மனைவி காந்தம்மா, அட என்னங்க ஒரேடியா மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் எப்பதான் புத்தி வருமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க எப்படி போனா நமக்கு என்னங்க? அது என்ன காந்தம் அந்த மாதிரி சொல்லிட்ட? ஊர்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலித்தனமா இருந்தா தானம்மா நம்ம கிராமமும் முன்னேறும். சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுப்போம். ஆனா அவங்க மாறவே இல்லைன்னா அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? செய்யணும் காந்தம், ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நம்ம ஊரு என்னைக்குமே முன்னேறவே முன்னேறாது. சரி, நல்லா செய்யுங்க, இப்ப வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு பரிமாறுறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவர் மனசு முழுக்க அந்த ஊர்க்காரங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கு சாயங்காலமே ரங்கராஜு ஊர் பெரியவர் ராமையா வீட்டுக்கு போய் அங்க ஒரு யோசனை சொன்னாரு. ஐயா, நம்ம ஊரை முன்னேற்றுறதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அது என்ன ரங்கராஜு, சொல்லு. நீ ரொம்ப புத்திசாலி, நீ என்ன சொல்றியோ அதை கேக்குறோம். நம்ம ஊர்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பாடசாலை மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அதுல மக்களுக்கு தேவையான ஏதோ ஒன்ன பத்தி நம்ம பேசலாம். இது நல்ல யோசனையா இருக்கே. பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் இது உபயோகப்படுமே. உதாரணத்துக்கு முதல் வாரம் சந்தையில எப்படி பொருட்கள் வாங்கணும், எப்படி லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். 2வது வாரம் பயிர்கள் எப்படி பராமரிக்கணும், விதைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். இது நல்ல யோசனை தான் ரங்கராஜு, நீ செயல்படுத்து. இப்ப வரைக்கும் நம்ம ஊர் மக்கள் யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாங்க. இனியாவது கொஞ்சம் புத்தி வந்து நம்மளும் நல்லா இருப்போமே. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ எங்களுக்காக இவ்ளோலாம் யோசிக்கும் போது உனக்கு நாங்க உதவி பண்ணலன்னா எப்படி சொல்லு? சரிங்க ஐயா, நானும் இத பத்தி நல்லா யோசிச்சு ஒரு நல்ல திட்டமா போட்டுட்டு வரேன். கொஞ்ச நாட்கள் கழிச்சு முதல் வகுப்பு ஆரம்பமாச்சு. அந்த முதல் வகுப்புல ஊர் மொத்தமோ சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து ரங்கராஜு சொல்றத கேட்டுட்டு இருந்துச்சு. ரங்கராஜு அவங்க கிட்ட, ஊர் ஜனங்களே, பக்கத்து ஊர் மக்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை உடனே நம்பாம கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது உண்மைதானா, இது சரியா இருக்குமான்னு. அப்ப சோமையா சின்னதா சிரிச்சு, சரிதான் ரங்கராஜு அண்ணா, போன வாரம் நம்ம ஊருக்கு ஒருத்த வந்தான். வந்து நாங்க நாய்ப்பால் எல்லாம் வாங்கிக்கிறோம்னு சொன்னான். அதை நம்பி நானும் நம்ம செல்ல நாய்க்கு புல்லெல்லாம் போட்டு பார்த்தேன். என்னடா சோமையா, இவ்ளோ முட்டாளாவாடா இருப்ப? நாய்ப்பால எவன்டா வாங்குவான் அப்படின்னு சொன்னாரு ராமையா. போதும் போதும், நீங்க ரொம்ப அறிவாளி மாதிரி அவரை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா லட்சம்மா. அப்படியா? அப்போ இவர் என்ன பண்ணாரு? நீ நாய் பாலை விக்கலான்னு நினைச்சு அதுக்கு புல்லுதான் வச்ச. ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கழுத பாலை விக்கலான்னு யாரோ சொன்னாங்கன்னு பணம் கொடுத்து கடைசி அவன் ஒரு பன்னிய கொடுத்துட்டான். பன்னியா? நானே பரவாயில்ல, நீங்க என்ன இப்படி? சரி சரி, அதுக்கு தானடா இங்க வந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி, இனிமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா முதல்ல நல்ல யோசிங்க. எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க நிறைய கேள்வி கேளுங்க, புரிஞ்சுதா? சரிப்பா ரங்கராஜு. ரங்கராஜு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ரங்கம்மான்னு ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா. அது என்னன்னா, ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பந்தல் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி ஒருத்தர் வந்தாரு. அவரு சொன்னாரு பந்தல் போட்டா வீட்டுக்கு தனலட்சுமி வரும்னு. நாங்களும் 4 நாளா சாப்பாடு தூக்கம் இல்லாம அந்த வேலையிலேயே தான் இருந்தோம். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு தடவை யோசிங்க, இது நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசிச்சு பார்க்கணும், அப்புறம் முடிவெடுக்கணும். சரி ரங்கராஜு, இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிக்கிறோம். அப்படியே கொஞ்ச நாட்கள்ல அந்த ஊர்ல மாற்றங்கள் வந்துச்சு. ரங்கராஜுவும் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ரங்கம்மா இப்ப சரியான விலைக்கு காய்கறிகள் விக்கிறாங்க. அதோட ராமையா விதைகள் எல்லாம் வாங்கும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை அதோட தரத்தை சோதிச்சு பாக்குறாரு. ஒரு நாள் ரங்கராஜு எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாரு. பாத்தீங்களா, நம்ம ஊர்ல இப்போ பிள்ளைங்க கூட ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க. ஆமா ரங்கராஜு, இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்துச்சு. ஆமா, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கிறீங்க அண்ணா. உங்க முயற்சியால தான் இவ்ளோ மாற்றங்கள் வந்திருக்கு. அப்படி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு நகை வியாபாரி வந்தாரு. அம்மா, பாக்குறீங்களா எவ்வளவு பளபளன்னு இருக்குன்னு? 22 கேரட்ல சுத்தமான தங்கத்துல பண்ணுன ஹாரம். அப்படியா? அட ஆமாமா,
உங்களுக்கு இந்த ஹாரம் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும், எடுத்துக்கோங்க. இத வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் இல்லப்பா, எனக்கு வேண்டாம். அட என்னம்மா, இது அவ்வளோ விலை உயர்ந்ததெல்லாம் இல்ல, வெறும் 200 ரூபாய் தான். இது என்னடா இது, 22 கேரட்ல வர தங்க ஹாரம் வெறும் 200 ரூபாயா? எங்க காட்டு அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ கையில எடுத்து பார்த்தாங்க லட்சம்மா. கொஞ்ச நேரம் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது போலி அப்படின்னு சொல்லி. உடனே லட்சம்மா இப்படி சொன்னாங்க, ஏண்டா திருட்டு பயல, எங்களெல்லாம் முட்டாள்னு நினைச்சியா? எங்களையே ஏமாத்தலாம் நினைச்சிட்டியா? அட என்ன திடீர்னாச்சு? அட ஆமாங்க, இது போலியான நகை, வேணும்னா பாருங்க, இதோட மதிப்பு 50 ரூபாய் கூட வராது. அட திருட்டு ராஸ்கல், ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தலான்னு பாத்தியா? இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும். அங்க இருந்த எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாரு ராமையா. அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த நகை வியாபாரிய நல்ல நைய புடைச்சு அனுப்புனாங்க. அந்த நேரத்துல ரங்கராஜு ஊர் மக்கள் கிட்ட இப்படி சொன்னாரு, இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரோ வந்து சொன்ன உடனே நம்பாம அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. இங்க கத்து கொடுத்த பாடம் வீணா போகாதுன்னு. புத்திசாலித்தனம்ங்கிறது பிறவியில தான் வரணுங்கிறது கிடையாது, பயிற்சியில கூட வரலாம். நம்ம முயற்சி பண்ணா இந்த கிராமத்தை நம்ம ரொம்ப ரொம்ப புத்திசாலியான கிராமமா மாத்தலாம். சரியா சொன்னப்பா ரங்கராஜு. இதுக்கப்புறம் பாலமூருங்கிற பேரை எங்க கேள்விப்பட்டாலும் ரொம்ப புத்திசாலியான கிராமங்கிற பேர் தான் இருக்கும். எனக்கு வேணுங்கிறதும் அதுதான். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, என்ன பாராட்ட மாட்டீங்களா? சொல்லுடா, நீ என்ன பண்ணின? நான் என்ன செஞ்சேனா சொல்றேன் கேளுங்க. இந்த தடவை என்கிட்ட குதிரை விற்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான். நானும் அப்படி இப்படின்னு கேள்விலாம் கேட்டு பரிசோதிச்சு பார்த்ததுல அது குதிரை இல்ல கழுதைன்னு தெரிஞ்சுது. அப்புறம் என்ன, அவனை அசிங்க அசிங்கமா திட்டி அனுப்பிட்டு அந்த கழுதைய மட்டும் நான் ஏன் கூடவே வச்சுக்கிட்டேன். புத்திசாலிடா நீ. ஆமா, என்னோட புத்திசாலித்தனத்தை பத்தி நீங்களாம் என்ன நினைச்சீங்க? சபாஷ்டா, இப்படிதான் புத்திசாலித்தனமா இருக்கணும். உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. டேய், உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ரங்கராஜு அண்ணாவை மட்டும் கேளு, புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னா லட்சம்மா. சரிங்க அத்தை அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து அந்த ஊரு முன்னேற்ற பாதையில போக ஆரம்பிச்சது.